அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருப்பு வெறுப்புகளை களைந்து அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டிய நேரம் இது என்று சசிகலா கருத்து தெரிவித்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒன்றாக இணைந்து பணியாற்றிட அனைவரும் ஜெயலலிதா இல்லம் வாருங்கள் என்று சசிகலா தற்போது அழைப்பு விடுத்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருப்பு வெறுப்புகளை களைந்து அனைவரும் ஓர் அணியில் திரள வேண்டிய நேரம் இது என்றும் ஒன்றாக இணைந்து பணியாற்றிட அனைவரும் ஜெயலலிதா இல்லம் வாருங்கள் என்று சசிகலா தற்பொழுது அழைப்பு விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 18வது மக்களவைத் தேர்தலில் அதிமுக தமிழகத்தில் பெரும் தோல்வியை பின்னடையையும் சந்தித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது சசிகலா அழைப்பு விடுத்திருக்கிறார். தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், தொடர்பான கூடுதல் விவரங்கள். அருணேஷ், மக்களவை தேர்தலில் அதிமுக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது. 7 இடங்களில் வைப்பு தொகையை இழந்திருக்கிறது. இந்த நிலையில் ஜெயலலிதாவின் தோழியான சசிகலா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு கருத்துக்களை அவர் வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் அதிமுகவினருக்கு அவர் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறது, புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதிமுக, அதன் பின்னர் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்ட இயக்கம். அதன் வளர்ச்சியில் எனது தன்னலற்ற பங்கு அடங்கியிருப்பதால் இந்த இயக்கம் எந்த நாளும் தோல்வியை அடைந்துவிடக் கூடாது என்ற ஒரே எண்ணத்தில் தான் நான் இத்தனை காலமாக பொறுமையாக இருந்தேன். கட்சியை ஒருங்கிணைக்க பெரும் முயற்சிகளை மேற்கொண்டேன். ஒரு சிலரின் தனிப்பட்ட சொந்த விருப்பு வெறுப்புகளுக்காக இயக்கம் அழிவதை இனியும் என்னால் வேடிக்கை பார்க்க முடியாது. இந்தியாவின் 3வது பெரிய கட்சி என்ற அங்கீகாரத்தை இழந்து இன்றைக்கு நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில இடங்களில் 4வது இடத்திற்கும் 3வது இடத்திற்கும் தள்ளப்பட்டிருப்பது மிகவும் வேதனை அளிக்கிறது. மேலும் இதுவரை இயக்கம் என்றைக்கும் கண்டிராத வகையில் 7 இடங்களில் டெபாசிட் தொகையை இழந்திருப்பது மிகப்பெரிய வேதனை. இதற்காகவா இரு பெரும் தலைவர்களும் இந்த இயக்கத்தின் முன்னேற்றத்திற்காக தங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை அயராது பாடுபட்டார்கள். இது அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம். இதனை என்னால் சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. இந்த அவலம் நிலை எதனால் ஏற்பட்டது, இதற்கு யார் காரணம் என்பதை சற்றும் சிந்தித்து பாருங்கள். அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான இயக்கம் நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால் கழகம் இன்றைக்கு மாபெரும் வெற்றி பெற்றிருக்கும். திமுக கூட்டணி படுதோல்வியை அடைந்திருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் தன்னலம் கருதாமல் சுய வெறுப்புகளை கலந்து ஜெயலலிதா இல்லத்திற்கு அனைவரும் வரும்படி அழைப்பு விடுத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.